ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம்னா பிஎஸ்ஜி ஐடெக், அதாவது பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்ளையன்ஸ் அண்ட் ரிசர்ச், அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா பிஎஸ்ஜி ஐடெக். சரிங்களா, இந்த காலேஜ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது பிஎஸ்ஜி காலேஜோட செகண்ட் கேம்பஸ். சரிங்களா, இன்னொரு கேம்பஸ் இருக்குது. இந்த செகண்ட் கேம்பஸ் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா நீலம்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு. அவினாசி ரோட்டில் கோயம்புத்தூர் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜ் தான். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் ஆகலை. ஸோ இந்த காலேஜ் பற்றி நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போகிறோம்னா, இந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜஸ் என்ன, ஆவரேஜ் சேலரி பேக்கேஜஸ் என்ன, காலேஜில் என்னென்ன ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, பஸ் ரூட் என்ன, அதுக்கப்புறம் கேம்பஸ் டூர் பார்க்க போகிறோம். பாய்ஸ் ஹாஸ்டல், கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ஒரு டூர் மாதிரி பார்க்க போகிறோம். லாஸ்ட் இயர் 2024க்கான க்ளோஸ்டு கட் ஆஃப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ 2025க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்க்க போகிறோம். நம்ம அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து சொன்ன மாதிரி தான் இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நீலம்பூரில் லொக்கேட் ஆயிருக்கு, அவினாசி ரோட்டில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிஇல ஒரு சில கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, பிடெக்ல வெறும் ஒரே கோர்சஸ் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. பிடெக்ல என்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஐடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிடெக்ல உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. பிஇல என்ன கோர்சஸ் கொடுக்குறாங்கன்னு நம்ம பார்ப்போம். சிவில் இன்ஜினியரிங் கொடுக்குறாங்க. மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 60 இன்டேக் தான் கொடுத்துட்ருக்காங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் சிஎஸ்சி கொடுத்துட்ருக்காங்க. சிஎஸ்சிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 150 இன்டேக், 150 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரிபிளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 சீட் கொடுத்துட்ருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் சென்ட்ரல் இன்ஜினியரிங் அந்த சீட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60 சீட் கொடுத்துட்ருக்காங்க. அந்த கோர்ஸ்க்கு ஒரு 60 சீட் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த கோர்சஸ் எல்லாமே பிஏல கொடுக்குறாங்க. பிடெக்ல வந்து ஏஐடிஎஸ் கொடுக்குறாங்க. சரிங்களா, கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கோர்ஸ் எடுக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் அடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். கட் ஆஃப் வந்து கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, எம்இல என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், அதாவது சிவில் இன்ஜினியரிங் 4 வருஷம் படிச்சிருக்கீங்க. எம்இ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கலாம், 2 வருஷம் படிப்பீங்க. மொத்தமாக 12 சீட்டு தான் இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்க. மொத்தமாக 2 ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. எம்இ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்இ இன்ஜினியரிங் டிசைன். சரிங்களா, அதாவது மெக்கானிக்கல் எடுத்துவீங்க, மெக்கானிக்கல் 4 வருஷம் முடிச்சிருவீங்க. இதே காலேஜஸில் எம்இ டிசைன் இன்ஜினியரிங் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் படிக்கலாம். மொத்தமாக 12 சீட்டு தான். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் 12 சீட்டு தான் மொத்தமாகவே எடுக்கிறாங்க. டோட்டலாகவே இன்டேக் பார்த்தீங்க அப்படின்னா 24 தான். சரிங்களா, இந்த காலேஜோட ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. சிஎஸ்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 41 லட்சம் பேர் ஆனம் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ இதுதான் வந்து இந்த பிஎஸ்ஜி ஐடெக் உடைய ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ். சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவிலுக்கு வந்து 13 லட்சம் பண்ணி கொடுத்துருக்காங்க பேர் இயருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், நீங்கள் சிவில் எடுக்க போகிறீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு இந்த சேலரி பேக்கேஜஸ் கூட ஆஃபருக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ட்ரிபிளிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22 லட்சம். சரிங்களா, ஸோ ட்ரிபிளி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேல்யூபிளான கோர்ஸாக மாறிட்டு வருது. ஸோ அதனால ட்ரிபிளி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டே பை டே வந்து சீட்ஸ் செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ட்ரிபிளிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22 லட்சம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இசிஇ, ஸோ இசிஇ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 33 லட்சம். ஸோ இதே கோர்ஸ், இந்த கோர்ஸும் அதே மாதிரி தான். ஸோ ஒரு காலத்தில் இசிஇனா நிறைய பேர் வெறுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த காலத்தில் இசிஇ டாப் காலேஜஸில் கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ 33 லட்சம் பேர் ஆனம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இசிஇக்கு. சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலுக்கு வந்து பேர் இயருக்கு 14 லட்சம் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேர் இயருக்கு 14 லட்சம் பிளேஸ்மெண்ட் வந்து இந்த காலேஜில் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் சேலரி பேக்கேஜஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. சிவிலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5,70,70,000 பேர் இயருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவே ஒரு பெரிய பிக் அமௌண்ட் தான். ஏன்னா சரிங்க, நம்ம வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 லட்சங்கிறது பெரிய அமௌண்ட் தான். கரெக்டுங்களா, ஸோ அதே மாதிரி சிஎஸ்சிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15,90,000 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்கேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் சொல்கிறது வந்து ஆவரேஜ் சேலரி தான். சரிங்களா, நீங்கள் வந்து பிளேஸ் ஆகிட்டாவே உங்களுக்கு இந்த சேலரிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும், பண்ணி கொடுத்துலாம். நீங்கள் ஜாலியாக வந்து ஒர்க் பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிளிக்கு 7,80,000 வந்து பார்த்தீங்கன்னா பேரியருக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6,10,000. சரிங்களா, ஸோ அடுத்து இந்த காலேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொன்றும் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் இன்டோர் ஸ்டேடியம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அத்லெட்டிக் ட்ராக்கு, பேஸ்கெட் பால் கோர்ட்டு, ஃபுட்பால் ஃபீல்டு, ஹேண்ட்பால் கோர்ட்டு, கபடி கோர்ட்டு, கொக்கோ கோர்ட்டு, செபாக் ப்ரோ கோர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென்னி கோர்ட்டு,
டென்னிஸ் கோர்ட்டு, த்ரோபால் கோர்ட்டு, வாலிபால் கோர்ட்டு, பேட்மிண்டன் கோர்ட்டு, கேரம் போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செஸ் போர்ட் கொடுத்துருக்காங்க, டேபிள் டென்னிஸ் கொடுத்துருக்காங்க, ஃபிட்னஸ் சென்டர் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஜிம்மு சரிங்களா, ஜிம்முமே வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஸ் ரூட் சரிங்களா. இது வந்து மெயினாக நீங்கள் எந்த ஏரியா, உங்கள் ஏரியா இதில் இருக்கா இல்லையா, உங்கள் ஏரியாவுக்கு என்ன டைமில் வந்து பஸ்ஸு வருதுங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு சைடில் கொடுத்துருக்கேன். இந்த பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு கீழே வாட்ஸ்அப் நம்பர் நான் அதுக்காக தான் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு இந்த காலேஜோட மொத்த டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேம்பஸ் டூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு சைடில் காட்டுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா PSG ITech செகண்ட் கேம்பஸோடைய இந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் இதுதான் உங்களுக்கு ஹாஸ்டல். லாஸ்ட் இயர் வந்து 2024 அட்மிஷன் முடிஞ்சது. ஸோ அவங்களுக்கு எந்த காலேஜஸில் எந்த கட் ஆஃபில் க்ளோஸ் ஆச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் இந்த கோர்ஸுக்கு ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இந்த கம்யூனிட்டியில் இருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வருதுன்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 கோர்ஸுக்கு சொல்கிறேன், அதுக்கப்புறம் போட்டால் வீடியோ லென்த்தாக போயிடும். கீழே வாட்ஸ்அப் நம்பர் நான் அதுக்காக தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டோட்டலாக PDF-ஆகவே நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஸோ நான் இப்போ இந்த 2 கோர்ஸ் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ மெக்கானிக்கலுக்கு வந்து சொல்கிறேன். மெக்கானிக்கலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா OC கம்யூனிட்டிக்கு 188 முடிஞ்சிருக்கு. அதாவது நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2025க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான் சரிங்களா. 2024க்கு இந்த கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு. 2025க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் சரிங்களா. 1-2 மாறலாம். பை த டே நீங்கள் வந்து இந்த கட் ஆஃப் நீங்கள் எடுத்துக்கணும் சரிங்களா. அப்போனா மட்டும்தான் உங்களுக்கு இந்த காலேஜஸில் சீட்டு வந்து உறுதியாக கிடைக்கும். இந்த கட் ஆஃபில் நீங்கள் எடுத்து கவுன்சிலிங் வரைக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். மெக்கானிக்கலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 188 கட் ஆஃபில் முடிஞ்சிருக்கு OC கம்யூனிட்டிக்கு. BC கம்யூனிட்டிக்கு 185.5 கட் ஆஃபில் முடிஞ்சிருக்கு. BCM கம்யூனிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 181.5க்கு. MBCக்கு வந்து பார்த்தீங்கன்னா 185.5. அதுக்கப்புறம் வந்து MBCக்கு வந்து பார்த்தீங்கன்னா 182.5. SCக்கு வந்து 171. SC கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 170. அதுக்கப்புறம் SCA கம்யூனிட்டிக்கு வந்து 130 முடிஞ்சிருக்கு சரிங்களா. ஸோ ST கம்யூனிட்டிக்கு கொடுக்கல. சிவில் இன்ஜினியரிங்க்கு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. OC கம்யூனிட்டிக்கு 181, BC கம்யூனிட்டிக்கு 176. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா BCM கம்யூனிட்டிக்கு 168, MBCக்கு வந்து 175.5, SC கம்யூனிட்டிக்கு வந்து 155.5, SCA கம்யூனிட்டிக்கு 154. ஸோ இந்தந்த கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற கோர்சஸ்க்கு எல்லாமே நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வாட்ஸ்அப்பில் நான் எல்லா டீட்டெயிலும் அனுப்பி வச்சிடுறேன். அது என்னால் இவ்வளோ கட் ஆஃபில் எடுக்க முடியாது பிரதர், என்னால் ஒரு 150, 140 இந்த ரேஞ்சுக்கு தான் என்னால் கட் ஆஃப் எடுக்க முடியும் அப்படின்னாலுமே அதுக்கேற்ற காலேஜஸ் நம்மகிட்ட இருக்குது. அந்த காலேஜஸோட டீட்டெயிலும் நம்மகிட்ட இருக்குது. நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா A to Z நம்ம எல்லாமே பண்ணி வச்சிடலாம். ஸோ
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை டீச்சர்ஸ். தேங்க்யூ.